ஸ்கூல் படிக்கும் போதே பெரியவங்க சொன்னாங்க, கிணத்துல கல்ல போட்டு விளையாடாதடா, கல்யாணம் எல்லாம் நடக்காதுன்னு. நான் தான் அத காதுலயே வாங்காம 4-5 கல்லுகளை தூக்கி போட்டு விளையாடிட்டேன். இன்னும் 4 ஜின்னத்துக்கு நமக்கு கல்யாணமே நடக்காது போல. தவளக்கறி சாப்பிட போலாம் வாடான்னு கூப்பிட்டு வந்து இப்படி ட்ராலிய தள்ள வச்சிட்டு இருக்குது இந்த தைவான் தாய்க்கிழவி. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? யோ வேலைச்சேரி வேல்முருகா, நீ பண்ண வேலையால இந்த கோமாளி கோபுல் நமக்கு புள்ளையா பிறந்துட்டான். இப்ப இவன் பண்ற சேட்டைக்கு நான் ஸ்டாண்டு மாதிரி புட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அவசரத்துக்கு மூத்திரம் போனால் கூட பின்னாடியே முதுகுல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்குது இந்த வாரம். பிச்சைக்காரனாச்சே ஒரு வாய் தின்னுட்டு போகட்டும்னு பார்த்தா இவன் நம்மளையே நாளைக்கு பிச்சை எடுக்க விட்டுருவான் போலயே. போடாங்கிட்டு. தம்பி அனிருத்து, ஏன்பா இப்படி ஆடிக்கிட்டே வர? மோ திருச்சில உன் புருஷன் ஒளிச்சு வச்சிருந்த ஓல்டு மங்க ஓம ஓட்டாருன்னு நினைச்சு குடிச்சிட்டேமா. இப்போ கிரக விட்டு கிரகம் தாண்டி ப்ளூட்டோவை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். என்ன ஏதாச்சும் பண்ணி எர்த்துக்கு ரிட்டர்ன் பண்ணிடுமாயமோ. குற்றாலத்துல ஒரே மழையா இருக்கு, குளிக்க யாரையும் அலோவ் பண்ணலன்னு இந்த குழம்பு கூட்டத்துக்கிட்ட சொன்னா அத காதுலயே வாங்காம இப்படி குடும்பம் குட்டிங்களோட வந்து கூரை கட்டில குத்த வச்சு உட்கார்ந்துருக்குங்க பைத்தியக்காரனுவ. என்ன பண்றது தல, அருவில குளிச்சு எங்க அழுக்க எல்லாம் கழுவிட்டு போகலான்னு வந்தேன். அது கடவுளுக்கே பொறுக்கல. யோ யோ பெருசு எச்சு உறுதியா கொஞ்சம் புரியா. யோ யோ இருக்காத இருக்காத. அத கிள போல்டுகளா, ஒரு ஆப்பிள் துண்டு காண்டி என்ன அநியாயமா கீழே தள்ளி விட்டுட்டீங்களோடா டேய். அட்லீஸ்ட் என்ன யாராச்சும் திருப்பியாச்சும் போட்டு தின்னுங்கடா. நான் ஒன்னும் பங்கு கேட்க மாட்டேன். ஒரு வாய் சோளத்துக்காண்டி என்னெல்லாம் சோதனை கொடுக்குது இந்த சைனா ஆண்டி. ஏய் ஆண்டி, இந்த பரந்தாமனுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டீங்களா? அவன் பரலோகம் போய் 4 நாள் ஆச்சுடா அம்பி. சோ சேட். ரெஸ்ட் இன் பீஸ் ப்ரோ. சோறு வைக்கிற ஆயாவுக்கு உட்கார ஒரு சேரு வைக்கலன்னு தெரிஞ்சா எங்க கேட் இனமே என்ன காலி துப்பிடும். நீங்க உட்காருங்க ஓனர். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பேக்ரவுண்ட்ல இனம் என்ன பெரிந்தது போதும் பாட்டை போட்டு விட்டுருங்க. சம்பளத்துல ஒரு 100 ரூபாய் ஏத்தி கூடுன்னு சொன்னதுக்கு இந்த கரீஷ என் காதலி கனகா முன்னாடி அவமானப்படுத்திட்டு இல்ல. லவுடு இன்னையோட உன்னை ஒழிச்சு விடுறேன். ஹே கனகா நவுந்துக்க, இன்னைக்கு இவனை முடிச்சு விடுறேன். ஒளிந்தா ஓனர் உடுமல. வாங்க மாமா வாங்க, எப்படி இருக்கீங்க? ஊர்ல அத்தாச்சி எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம அம்சவள்ளி எப்படி இருக்கா? எல்லாரும் அம்சமா தாண்டா இருக்காங்க மாப்பிள்ளைங்களா. இப்படி வாசல்லே படுக்க போட்டு வாயிலேயே ஏற்பீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஒத்த பொண்ணை பெத்தி வச்சுக்கிட்டு இப்படி மொத்த பேருக்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிறேனே ஆண்டவா. டே வாயில கிடைக்காங்கடா டே. பொண்ணை பெத்தவங்க யாரும் இனி ஊர் பக்கம் போனா பொண்ணை கட்டி கொடுத்த பொண்ணு போங்க, இல்லைன்னா இப்படி கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வச்சிருவாங்க. இப்படிக்கு மண்டை உடைந்த மாமனாரின் மனக்குமுறல். இந்த மனோகருக்கு மனசுல பெரிய மைண்ட் நினைப்பு. நான் பண்றது பெர்ஃபெக்ட்டா பண்றாரோ. டேய் டக்கால்டி, நீ யாருன்னு இந்த நார்வே நாகவல்லிக்கு நல்லாவே தெரியும்டா. டேய் குட்டி குஞ்சா, இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டி தெரிஞ்சுதா உன்னை சுத்தம் பண்றதுக்கு சூடான் நடத்து இவனை சுட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப பாரு இவனோட சூப்பர் பவர. பத்தியா, நம்ம ஆளு நக்கிறதுலயே 4 மெடல் வாங்கியிருக்கான். இப்பதான்டா புத்தர் வம்சாவளியில வந்த பூனை குட்டியாட்டம் அழகா இருக்க. ஏண்டி சரசு, இந்த அனல்ராஜ் கொடுக்குற 5 ரூபாய் சம்பளத்துக்கு இவன் அழுக்க பூரா அள்ளி அள்ளி திங்கிறோமே. நாளை பின்ன நம்ம பாடிக்கு எதுவும் பக்க விளைவு வந்தா என்னடி பண்ண? அதுக்கு தாண்டி பாரத மந்திரி திட்டத்துல 10 பைசா பாலிசி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, உன்னோடு சேர்ந்தது எந்த பிள்ளை, வாழவும் எனக்கு வழி இல்லை, சீக்கிரம் சித்து தொலை. இதுக்குதான் அத்தனை வாட்டி படிச்சு படிச்சு கேட்டேன், எங்க கூட்டணும் போறீங்க எங்க கூட்டணும் போறீங்கன்னு. வெரைட்டியா சோறு போடுறோம் மாடா வெள்ளைன்னு கூப்பிட்டு வந்து இப்படி நீங்க திங்கிறத வேடிக்கை பார்க்க வைக்கிறீங்களோடா டேய். ஐயோ, இதுல காலம் வேறையோடா இதுக்கு அந்த அக்கோனியத்திலேயே அமைதியா கடந்திருப்பேனடா. என்ன எதுக்குடா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க? மாமா, இதுதான் கடற்கரைக்கு போடுறோடா. எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களுக்கு தானே வர்றேன். மாமா, அந்த 2 பேர் நிக்கிறாங்க, போய் கேப்போமா? நீ போய் அவங்கள்ட்ட கேளு, எந்த ஒரு ஆள் நிக்கிறாரு, நான் கேட்டுட்டு வரேன். அட போ மாமா, நான் ஒருத்தால எப்படி ஆம்பளை போய் பேசுவேன்? எனக்கு பயமா இருக்கு, நீனு வா. ஆமா, அப்படியே பயந்துட்டு ஆளு. அண்ணா, எப்படி நேரா போனா கடற்கரை வருமா? என்ன மாமா, பக்கத்துல போகும் பயந்து ஓடுறான்.
உன்னே பக்கத்துல வச்சு பார்த்தா எனக்கே அல்ல விடும். அது பச்சை புள்ள, அதுவும் இவ்வளவு பக்கத்துல சொல்ல வேணா. அட போங்க மாமா. டேய் ரோட்ல உட்காந்து என்ன பண்ற? ஆணி புடுங்குறேன்ப்பா. டேய் நீங்க எங்கடா வரீங்க? நாமளும் ஆணி புடுங்க வரோம். சப்பா டேய் ஆணியே புடுங்க வேணாம். செவன் வீட்டுக்குள்ளேயே கிடங்கடா சினப் பண்ணிகளா. அந்த ஆள் அப்பவே சொன்னா 2 ப்ராடக்டோட நிப்பாட்டிடலான்னு. நான் தான் நம்ம பேர் சொல்ல 4 நாய் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நம்பி பெத்து போட்டேன். இப்ப இது என்ன வச்சு சொல்லிருங்க. நிக்காம ஓடு 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 வர்றான் பாரு கேட்டுக்காரன். பாரு ஐபேடு ஸ்கூல் விட்டா போதும் ஐபேட பார்க்க ஆர்வமா வந்துருவோம். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திமிர பாரு எகத்தாலத்தை பாரு. புக்கு துறக்காம பேட துறக்க வந்துட்டா. டேய் நண்டு பயலே, இந்த நெடுவா நேசம் இருக்கிறவர இத டச் பண்ண முடியாதுடா. உங்க அப்பன் பெரிய இவன் போடாடே. சாரி ஓனர் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு அப்படி முளைக்காதீங்க.